ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வடகறி எப்படி செய்யலாங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட போகிறேன். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு கூட சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம். நம்ம வடைக்கு எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன். இது ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றி இப்போ குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பு ஊற வச்சுருக்க பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதில் காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு ஏற்ற உப்பை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணி விடாமல் குறகுறப்பாக அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிருக்கோம். ஒரு 4-5 பருப்பு கிடக்கணும். அந்த மாதிரி அரைச்சாதான் உங்களுக்கு அந்த வடகறியில் அந்த வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை ஆயிலை ஹீட் பண்ணி நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 வாசி பதம் வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். முக்கால்வாசி பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். இது மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுடுவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, கடல் பாசி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வெடிக்கட்டும். இதெல்லாம் வெடித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 சின்ன பல்லாரி வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மசிய தக்காளியையும் வேக வச்சுக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் வேணால் ஆட் பண்ணி இதை நல்லா மசிய வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிற அளவு, வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நம்ம காரத்துக்கு மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதுக்கு கணக்கு பண்ணிவிட்டு நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பொடிகளோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. ஏன்னா வடையை போட்ட உடனே நம்மளுக்கு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு கிரேவி சுத்தமாக இருக்காது, ரொம்ப திக்காயிரும் வடகறி. அதனால் கொஞ்சம் தண்ணியை தாராளமாக விட்டு இப்போ நல்லா கொதிக்க விடணும். இந்த மசாலா நல்லா கொதித்து அந்த இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த நேரத்தில் இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை வந்து கொஞ்சம் 1-2 பிச்சு போட்டுக்கலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வடையை வந்து இந்த மாதிரி பொடிசாக வந்து பிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா வடையை போட்ட உடனே நம்மளுக்கு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு தண்ணி வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இது குழம்பு கொதிக்கும் போதே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். லைட்டாக சூடானோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே குழம்பெல்லாம் வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்காக கொஞ்சம் சூடு ஏறினோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பத்து கூட, ஆப்பம் கூட இது சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.